السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل نار جهنم أشد حرا لو كانوا يفقهون. وقال رسول الله صلى الله عليه وسلم: أكثروا هادم اللذات، أو كما قال عليه الصلاة والتسليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கிருபையை கொண்டு ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹினுடைய அருளினால் இந்த பள்ளியினுடைய கண்ணியமிக்க நிர்வாக பெருமக்கள் மற்றும் இமாம் மஹல்லா வாசிகளுடைய பெரும் ஆர்வத்தை முன்னிட்டு லைலத்துல் கத்ருடைய இரவை எப்படியாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இது போன்ற ஒரு அற்புதமான ஏற்பாடு, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் நாம் புனிதமிக்க இரவிலே கேட்டு நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்த இரவையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆவல். அல்லாஹ் இந்த ஆவலை கபூல் செய்வானாக. அல்லாஹ் இன்றைய இரவு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்குமானால் அதனுடைய அனைத்து பாக்கியங்களையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் இன்னும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. இந்த அவையிலே நாம் கேட்கக்கூடிய, நாம் பேசக்கூடிய அத்துணை விஷயங்களையும் கேட்டு சென்று விடாமல் ஆழ் மனதிலே பதிய வைத்து அல்லாஹ் அதை நம்முடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக ஆக்கி அருள் புரிவானாக என்ற துவாவோடு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு ஒரு நீண்ட அமர்வு, அதற்கு அவங்க சொல்லும் போது ஏறத்தாழ ஒரு 1.5 மணி நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பேசுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கேட்கக்கூடியவர்களும் தங்களுடைய முழு கவனத்தை இதிலே செலுத்தினால் இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வு மிக சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு வார்த்தைகளை கொண்டு துவங்குகிறேன். கண்ணியமிக்கவர்களே, இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நடுங்க வைக்கும் நரகம் என்கின்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு இன்றைய தினத்திற்கு ஒரு தோதுவான தலைப்பாக நான் எண்ணுகிறேன். காரணம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை நமது இமாம் அவர்கள் நமக்கு நினைவு கூறியிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 30 நாட்களை 3ஆக பிரித்து
முதல் 10 நாட்களை அல்லாஹினுடைய ரஹ்மத்திற்குரிய நாட்களாக, இரண்டாவது 10 நாட்களை அல்லாஹினுடைய மக்ஃபிரத்திற்குரிய 10 நாட்களாக, மூன்றாவது 10 நாளை இத்கும் மினன் நார் என்று சொல்லப்படக்கூடிய நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய, நரகத்தை விட்டும் விடுதலை அளிக்கக்கூடிய இரவாக, நாட்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கூற்றுக்கேற்ப இன்றைய தினத்திலே, அதாவது இந்த கடைசி 10 நாட்களிலே நாம் நரகத்தை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அமலாக கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் நரகத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சொன்னால் முதலில் நரகம் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும். அப்பதான் நரகத்தை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடுவோம். நரகம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே பயம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நரகம் என்றால் என்ன என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹினுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அதன் விஷயத்திலே சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய நடைமுறை என்ன என்பதை நாம் ஓரளவேனும் அறிந்து கொண்டால்தான் அதை விட்டு பாதுகாப்பு தேடும் பொழுது உள்ளார்ந்த ரீதியிலே உள்ளத்தோடு ஒரு உணர்வோடு நாம் பாதுகாப்பு தேடுவோம். இல்லைன்னு சொன்னா யா அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கூறார் ரப்பே என்ற ஒரு வார்த்தையோடு நம்முடைய துவா முடிந்துவிடும். ஆனால் அதை அறிந்து சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதமான ஒரு பயமும் ஒரு நடுக்கமும், அல்லாஹ்விடத்திலே சொல்ல போனால் நம்முடைய கண்ணீரின் வெளிப்பாடும் இருக்கும். நிச்சயமாக அந்த துவா தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்கக்கூடிய துவாவாக, அந்த துவா அல்லாஹ்விடத்திலே கபூலியத்திற்குரிய துவாவாக அமையும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பர்களே, அதனால் இன்றைய தினத்திலே நரகத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த நரகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆரம்பமாக நாம் அந்த நரகம் என்பது நமக்கு மறுமையிலே முடிவு செய்யப்படக்கூடியது. ஒருத்தவங்க ஒரு மனிதன் அவன் நிரந்தரமாக நரகவாதியா அல்லது சொர்க்கவாதியா, அல்லது ஒரு முஸ்லிமாக முஃமினாக இருந்தால் அவன் ஒரு சில காலங்கள் பாவியாக இருக்கக்கூடிய பட்சத்திலே அல்லாஹ் அவனுடைய பாவத்திற்கேற்ப நரகத்தில் கொஞ்ச நாள் போடுவான். அதற்கு பிறகு அல்லாஹ்வுத்தாலா அவனை சொர்க்கத்தில் கொண்டு அல்லாஹ் சேர்ப்பான். ஆனால் இதற்கெல்லாம் முன்னாடி நம்முடைய இந்த வாழ்க்கையின் முடிவு, அதாவது மறுமை வாழ்க்கையின் துவக்கம் என்று சொல்லப்படக்கூடிய மன்னரை வாழ்க்கையிலிருந்து நம்முடைய இந்த பேச்சை நாம் தொடங்கினோம் என்று சொன்னால், நம்முடைய விளக்கங்களை நாம் ஆரம்பித்தோம் என்று சொன்னால், மன்னரை வாழ்க்கை அடுத்து மறுமை வாழ்க்கை என்பதை நாம் சேர்த்து பேசும் பொழுது நமக்கு முழுமையான விளக்கங்கள் கிடைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக ஒரு மனிதன் அவன் 5 நிலைகளை அடைகின்றான். எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவன் முஃமினாக இருந்தாலும் சரி, அவன் காஃபிராக இருந்தாலும் சரி, அவன் முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, 5 உலகங்களை அவன் கடந்தாக வேண்டும். 5 உலகங்களை அவன் கடந்தாக வேண்டும். முதலாவது உலகம் ஆலமுல் அர்வாஹ், ஆன்மாக்களின் உலகம் என்று சொல்லுவோம். இந்த உலகத்தை பற்றி குர்ஆன் மிக தெளிவாக மிக அழகாக பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல் அர்வாஹு ஜுந்துன் முஜன்னதா, ரூஹுகள் எல்லாம் ஆன்மாக்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா அதை படைத்த பொழுது அவைகளெல்லாம் கூட்டம் கூட்டமாக இருந்தது. ஃபமா தஆரஃப மின்ஹா இஹ்தலஃப, ஒவ்வொருவர்கள் அந்த கூட்டமாக இருந்த ரூஹுகள் இருக்குல்ல, ஒருவர் அறிமுகமாகிக் கொண்டு ஒருவர் அன்பு பரிமாறிக்கொண்டு ஒருவர் பாசத்தையும் அன்பையும் பரிமாறிக்கொண்டு இருந்தார்களோ அவர்கள் இந்த உலகத்திலேயும் அன்போடு பண்போடு பாசத்தோடு இருப்பார்கள். நம்மெல்லாம் ஒரு மஹல்லாவாசியா இருக்கிறோம், நம்மெல்லாம் அண்ணன் தம்பியா இருக்கிறோம், நாமெல்லாம் தாய் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் அந்த ரூஹினுடைய உலகத்திலே நாம் ஒரு அன்போடு பாசத்தோடு ஒரு பரிவோடு அங்கே நடந்து கொண்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லுவார்கள், ஒமா தனாக்கர மின்ஹா இஹ்தலஃப, அதே அந்த ஆன்மாவினுடைய உலகத்திலே யார் சண்டையிட்டு கொண்டார்களோ, யார் பிரச்சனை செய்து கொண்டார்களோ அவர்கள் இங்கேயும் பிரச்சனை செய்து கொள்வார்கள், இங்கேயும் அவர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
இப்ப இந்த உலகத்துல பாருங்க, ஒரு 10 பேரு நமக்கு ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, நம்ம கூட ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதே ஒரு 10 பேரு எப்போதுமே நமக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது. அது சொந்தமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாம், இதனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் எங்கே நடந்திருக்கிறது? ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ரூஹுகளுடைய உலகத்திலேயே இது நடந்திருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு உலகம். இந்த உலகத்தை கடந்து விட்டோம். இரண்டாவது உலகம் ஆலமுல் அர்ஹாம், அதாவது தாயினுடைய கருவறை என்று சொல்லப்படக்கூடிய உலகம். இதுல ஏறத்தாழ ஒரு 10 மாதங்கள் அந்த கருவறைக்குள்ளே நாம் எல்லாம் வாழ்ந்திருக்கிறோம், நாம் எல்லாம் அங்கே இருந்திருக்கிறோம். இது ஒரு தனி ஒரு விஷயம். இது இரண்டாவது உலகம், இதை பத்தி பேச தேவையில்லை. அடுத்து மூன்றாவது உலகம் என்று சொல்லப்படக்கூடிய ஆலமு ஷஹாதா, ஆலமு துன்யா, இந்த உலகம். இப்பொழுது இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆலமு ஷஹாதா என்று சொல்லப்படும், ஆலமு துன்யா என்று சொல்லப்படும் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துன்யாவினுடைய வாழ்க்கை மிக சொற்பமான வாழ்க்கை. துன்யாவினுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சொற்பமான வாழ்க்கை. ஒரு ஐஸ் கட்டி மாதிரி. ஐஸ் கட்டி எப்படி அது கரைவது நமக்கு தெரியாதோ, மிக வேகமாக கரையுமோ, அந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும். பாருங்க, ஸ்கூலுக்கு போன மாதிரி தெரிஞ்சு, இன்னைக்கு கல்யாணமாகி குழந்தைகள் இருக்கு, இன்னைக்கு வயசானவங்க பார்த்தாங்கன்னா இப்பதானடா கல்யாணமான மாதிரி தெரியுது, ஆனா இன்னைக்கு நமக்கு பேர பிள்ளைங்களா ஆயிடுச்சே என்று யோசித்து பார்க்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்தால், பின்னாடி திரும்பி பார்த்தா இவ்வளவு வேகமாக நாம் ஒரு 60 தொட்டு விட்டோம், ஒரு 70 தொட்டு விட்டோம், ஒரு 80 தொட்டு விட்டோம், ஆஹா நம்மை கபர் அழைக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை மிக வேகமாக சென்று கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இது ஆலமு துன்யா, ஆலமு ஷஹாதா. இது மூன்றாவது உலகம். இந்த உலகம்தான் மிக முக்கியமான உலகம். முன்னாடி ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லப்படக்கூடிய உலகம், அடுத்து ஆலமுல் அர்ஹாம் என்று சொல்லப்படக்கூடிய உலகம். இந்த இரண்டு உலகத்தை தாண்டி இன்று நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய ஆலமுல் ஷஹாதா, ஆலமு துன்யா, இந்த உலகம் இருக்குது. இதுதான் முழுக்க முழுக்க நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கான கேள்வி கணக்குகள், நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கான பிரதிபலன்கள், நாளை மறுமையிலே நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கான தண்டனைகள் அனைத்தும் இந்த உலகத்தை காரணமாக வைத்துத்தான் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நம்ம ரொம்ப நீண்ட காலம் வாழ போறது கிடையாது. இந்த உலகத்துல ஒரு குறைவான ஒரு வாழ்க்கை தான். நீண்ட காலங்கள் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறகு வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த காலத்துல வாழ்ந்த நபிமார்களுடைய கூட்டத்தார்கள் ரொம்ப நீண்ட காலம் வாழ்ந்தாங்க. அப்படியெல்லாம் நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, அஹ்மாரு உம்மத்தி பைன சித்தீன வ சபீன், என்னுடைய உம்மத்தார்களுக்கு பெரும்பாலும் அவர்களுக்கு 60, 70 இதற்கு மத்தியிலே தான் ஆயுள் கொடுக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையிலே ஒரு நீண்ட நெடிய காலங்கள் நாம் வாழப்போவது கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கை ஆலமு துன்யா, ஆலமு ஷஹாதா என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இது நிரந்தரமாக நாம் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கையா என்றால் இல்லை. ஒரு வாழ்க்கைக்காக நாம் தயார் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை உலகம் தானே தவிர இதுவே நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கையை நம்ம யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக நாம் வாழலாம். நபி அவங்க சொல்லுவாங்க, இந்த உலகம் என்பது ஒரு வழிபோக்கன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை போலத்தான். ஒரு வழிபோக்கன் எப்படி, ஒரு வழிபோக்கன் அல்லது ஒரு பிரயாணி எப்படி தன்னுடைய பிரயாணத்தில் இருக்கும் பொழுது, வழிபோக்கன் அவன் பாதையில இருக்கும் பொழுது, இது நமக்கு நிரந்தரமானது கிடையாது, நாம் எங்கே செல்கின்றோமோ அதுதான் நமக்கு நிரந்தரம் என்று எண்ணுவானோ, அதே மாதிரி இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் கிடையாது, இது நமக்கு நோக்கம் கிடையாது, இதற்கு பிறகு வரக்கூடிய அந்த வாழ்க்கை தான் நமக்கு நோக்கம் என்பதை நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு சிறப்பாக அமையும். அடுத்து 4வது உலகம் ஆலமுல் பர்ஸஹ். ஆலமுல் பர்ஸஹ் கபருடைய வாழ்க்கை. 4வது உலகம் கபருடைய வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கையை நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம்.
உலகத்தினுடைய வாழ்க்கை நம்மை பின்னால் தள்ளி கொண்டிருக்கிறது, கபருடைய வாழ்க்கை நம்மை வரவேற்று கொண்டிருக்கிறது. ஐந்தாவது பெருமானார் ஐந்தாவது உலகம் என்னவென்று சொன்னால் ஆலமுல் ஆஹிரா, முடிவே இல்லாத மறுமையின் உலகம்தான் ஐந்தாவது உலகம். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? மூன்றாவது உலகத்திலே இருக்கிறோம். ஆலமுல் ஷஹாதா என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சிருக்கிறோம், ஆனால் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்வது கிடையாது. அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த உலகத்துல வந்தவங்க யாராவது இதுவரைக்கும் மௌத்தாவாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால காட்ட முடியுமா? அது எவ்வளவு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு அரசராக, ஒரு மன்னராக இருந்தாலும் சரி, அல்லது கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, அல்லது செல்வம் கொடுக்கப்பட்ட பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவ கலையை குடித்த ஒரு பெரிய மருத்துவர், ஒரு பெரிய ஒரு அறிஞராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் ஒரு நாள் மரணித்தே தீர வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். முன்னாடி பின்னாடி, ஒருத்தவங்க முன்னாடி போவாங்க, ஒருத்தவங்க பின்னாடி வருவாங்க, அவ்வளவுதானே தவிர, ஆனால் மரணம் என்பது ஒன்று உண்மை என்பதை நாம் நம்பியிருக்கிறோம். அதை கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனால் அதை நினைப்பது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தை நினைக்க சொன்னாங்க. அக்ஸிரு ஹாதிமல் லத்தாத், உங்களுடைய இன்பங்கள், ஆசைகள், மனோ இச்சைகள் அனைத்தையும் அடித்து ஒழிக்கக்கூடிய, அனைத்தையும் தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவு கூறிக்கொண்டே இருங்கள். அது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மௌத்து, மௌத்த நினை. மௌத்த நினைச்சாலே மனதில் இருக்கக்கூடிய மனோ இச்சைகள், ஆசைகள், தேவையில்லாத ஆசைகள் அனைத்தும் பறந்துவிடும். அனைத்தும் இந்த மௌத் என்கின்ற சிந்தனை நமக்கு இல்லாமல் அல்லாஹினுடைய நெருக்கத்தையும் அல்லாஹினுடைய அன்பையும் பாசத்தையும் நமக்கு கொடுக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தாய், ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை மௌத்தாயிடுச்சு. ரொம்ப பாசமா, ரொம்ப ஆசையா வளர்த்த பிள்ளை. அந்த தாய் தன்னுடைய மகனுடைய இறப்பை ஏற்றுக்கொள்ள அழுகுறா. ஊர்ல உள்ள டாக்டர் எல்லாரும் கூப்பிடுறா. கூப்பிட்டு, என்னுடைய மகன் இறக்கல, எல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, இறக்கல, அவன் ஏதோ ஒரு மயக்க நிலையில் இருக்கிறான், அவனை எப்படியாவது காப்பாத்துங்க. வரக்கூடிய டாக்டர் எல்லாம் கையை பிடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா இவன் மௌத்தாயிட்டான். பார்த்தா ஆள் மௌத்து, பையன் மௌத்தாயிட்டான். ஆனால் அந்த தாய் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாள். எத்தனையோ டாக்டர் சொல்லி பார்க்கறாங்க, அந்த தாய் ஏற்க மறுக்கிறான். அந்த பக்கமா ஒரு அறிஞர் வந்தார். அறிஞர் என்னம்மா உனக்கு பிரச்சனை? இல்லை, என்னுடைய மகன் மௌத்தாயிட்டான்னு சொல்றாங்க, நான் ஏத்துக்க மாட்டேன், என் மகன் உயிரோடு தான் இருக்கிறான், அவன் மயக்கமா இருக்கிற மாதிரி தெரியுது, என்னுடைய மகன் இறக்கலன்னு சொல்றான். அப்ப அந்த அறிஞர் புரிஞ்சுக்கிட்டார், தன்னுடைய பாசத்திற்குரிய, அன்பிற்குரிய தன்னுடைய மகன், ரொம்ப பாசமா வளர்த்த தாய், அவன் மரணத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறான். சரி, இப்ப இவளுக்கு அதை எப்படியாவது நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாத, உன் பையனை நான் எழுப்புறேன், உன் பையனை அவனுக்கு உயிர் கொடுத்து நான் எழுப்புகிறேன். ஆனா எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும், எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். என்னன்னு சொன்னா, ஒரு டம்ளர் தண்ணி வேணும், ஒரு டம்ளர் தண்ணி வேணும். அந்த தண்ணியை வச்சு அவனுடைய முகத்துல தெளிச்சா அவன் எந்திரிச்சு உட்காந்துருவான். நீ போய் தண்ணி வாங்கிட்டு வா. நீ தண்ணி வாங்கும் பொழுது எந்த வீட்டுல தண்ணி வாங்குறியோ அந்த வீட்டுல கேளு, உங்க வீட்டுல யாரும் இது வரைக்கும் மௌத்தா இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா நீங்க தண்ணியை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேளு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீட்டுல நீ தண்ணியை வாங்கிட்டு வா, உன்னுடைய பையனை நான் எழுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயிட்ட அறிஞர் சொல்ற. வேக வேகமா ஓடுறான். ஓடி போய் வீட்டு கதவை தட்டி, ஒரு வீட்டினுடைய கதவை தட்டி, எனக்கு தண்ணி கொடுங்க, உங்க வீட்டுல இது வரைக்கும் யாரும் மௌத்தாவல இல்லை அப்படின்னு கேட்கிறான். இல்லம்மா, எங்க பாட்டனார் மௌத்தாயிட்டாரு. ஓ அப்படியா? அடுத்த வீட்டுக்கு போறான். உங்க வீட்டுல யாராவது மௌத்தா இருக்கிறாங்களா? ஆமா, என்னுடைய தாய் மௌத்தாயிட்டா. அடுத்த வீட்டுக்கு போறான். இப்படி எந்த வீட்டுக்கு போனாலும் பாட்டனாரோ, தாதாவோ, அம்மாவோ, பாப்பாவோ, அவர்களுடைய மூதாதையர்கள் யாரோ ஒருத்தவங்க மௌத்தா இருக்கிறான். கடைசியில் சொன்னா, அந்த மாதிரி ஒரு வீடே இல்லை அப்படின்னு சொன்னான்.
அந்த மாதிரி ஒரு வீடே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அறிஞர் சொன்னார், உன்னுடைய மகனுடைய இறப்பை நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று சொல்லும் பொழுது நான் ஏற்றுக்கொள்கின்றேன். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும், மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும், மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த மரணம் என்பது நம்மை அடுத்த வாழ்க்கைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காரணி தான் இது. மரணம் அப்படின்னு சொல்ல மௌத்தாயிடும் சொன்னா நம்ம மண்ணோட மண்ணா போய் நம்முடைய வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு இல்லை, அடுத்த வாழ்க்கைக்கான துவக்கம் தான் மரணம். அதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒரு ஈமானுடைய அடிப்படையான விஷயம். இன்று நிறைய கொள்கைகள், நிறைய மதங்கள் என்ன சொல்லுது? மறுபிறவி என்று சொல்கிறது. மூத்தாயிட்டான்னு சொன்னா அதுக்கு பிறகு அவன் மறுபிறவியாக அவன் ஒரு விலங்காக இருக்கலாம், அல்லது வேறொரு மனிதனாக வரலாம். இப்படியெல்லாம் பல கொள்கைகள், பல மதங்கள் சொன்னாலும் இஸ்லாம் சொல்கிறது, இந்த உலகத்திலே நீ மரணித்து விட்டால் அடுத்த வாழ்க்கை உனக்கு துவங்குகிறது. அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அடுத்த வாழ்க்கை இருக்கிறது, மறுமையினுடைய வாழ்க்கை. அது நமக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் மரணத்தை அதிகமாக நினைக்க வேண்டும். நினைக்க 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 நம்முடைய உலக எல்லா விதமான தொடர்புகளும் நமக்கு சரியாகும், அது சிறப்பானதாக அமையும். ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பெரிய ஒரு மார்க்க மேதை, ஒரு பெரிய இறைநேசர். அவர்களுடைய வாழ்க்கைக்கு, அந்த இறைநேசருடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்பத்தை கொடுத்தது இது போன்ற ஒரு மரணத்தினுடைய சம்பவம் தான். ஒரு பெரிய வைர வியாபாரி ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பெரிய வைர வியாபாரி, அரசவைக்கு வைரத்தை சப்ளை செய்யக்கூடிய பெரிய வைர வியாபாரி. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் அரசவைக்கு போறாங்க, வைரத்தை எடுத்துக்கிட்டு. பார்த்தா நிறைய மருத்துவர்கள் அந்த அரசவையிலிருந்து வெளியே வராங்க. என்னங்க கூட்டமா வரீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அரசருக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அரசவையில் அந்த டாக்டர் சொல்றாங்க, மருத்துவர்கள் சொல்றாங்க, இல்ல அரசனுடைய மகன் மௌத்தாயிட்டான், ஒரு அரை மணி நேரம் மட்டும் அவனை உட்கார வைக்க சொல்றாங்க, எழுப்ப சொல்றாங்க. அப்படி எழுப்பினால் இந்த நாட்டினுடைய பாதியை நான் உங்களுக்கு எழுதி வைக்கிறேன் என்று அரசர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்பொழுதுதான் ஹசன் பஸ்ரிக்கு புரிந்தது, மரணத்திற்கு பின்னால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, எதை செய்தாலும் மரணத்திற்கு முன்னாலே நாம் செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுவை ஹசன் பஸ்ரி தேட ஆரம்பிக்கிறார். இறைநேசராக மரணம் என்பது ஒருவருடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக, ஒருவருடைய வாழ்க்கையின் ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணமாக மரணம் என்று அமைகின்றது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நாம் மரணத்தை எவ்வாறு நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப ஒருவன் மரணித்து விடுகின்றான். மரணித்த பிறகு அவனுக்கு கபருடைய வாழ்க்கை என்பது அவனுக்கு தொடங்குகிறது. கபருடைய வாழ்க்கை என்பது அவனுக்கு தொடங்குகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம பொதுவா ஒருத்தவங்க மௌத்தாயிட்டாங்கன்னு வச்சுங்க, நம்முடைய சொந்தத்திலேயோ அல்லது தெரிஞ்சவங்களோ யாரும் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா நேரா போவோம், ஜனாசா தொழுகுவோம், ரொம்ப சொந்தமா இருந்தா அழுகுவோம், கூட பழகினவராக இருந்தாரு அழுகுவோம், அல்லது நமக்கு உடன் பிறந்தவங்க அல்லது தாயோ தந்தையோ இருந்தா அவங்கள அந்த கவலையில் ரொம்ப கடுமையா அழுகுவோம். போய் கபூர்ல போய் வச்சுட்டு கபூர்ல தஃபன் செஞ்சுட்டு துவா ஓதிட்டு திரும்ப வருவோம். அப்புறம் திரும்ப நமக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அங்க போய் துவா ஓதிட்டு வருவோம். இது நம்முடைய ஒரு பழக்கம். ஆனால் உண்மையில் கபூர்ல வைக்கும் பொழுது, கபூர்ல வச்சுட்டு வெளியே வரும் பொழுது அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை சற்று நாம் யோசித்தோம் என்று சொன்னால், அந்த கபரிலே அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்தோம் என்று சொன்னால், அன்பர்களே, நிச்சயமாக நமக்கு நிறைய படிப்பினைகளை நமக்கு இஸ்லாம் வழங்குகிறது, அந்த கபர் நமக்கு கொடுக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கபர் சொல்கிறதாம், ஒவ்வொரு நாளும் கபர் சொல்கிறதாம், அன பைத்துல் குர்பா, நான் அறிமுகமில்லாத வீடு. யார் சொல்றா? கபர் சொல்லுது. அன பைத்துல் குர்பா, நான் அறிமுகமில்லாத வீடு. அறிமுகமில்லாத வீடுனா நமக்கு முன்பின் சம்பந்தம் இல்லாத ஒரு இடம். கபர் என்பது
நமக்கு முன்பின் சம்பந்தம் இல்லாத, கபருக்கும் நமக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு இடம்தான் அந்த 6 அடி குழி கபரு. அந்த கபரு சொல்லுது, அறிமுகம் இல்லாத ஒரு வீட்டுக்கு நாம் சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? அறிமுகம் இல்லாத ஒரு நபரை சந்திக்கிறோம், அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துக்கு உள்ள போறோம். அப்பொழுது நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள், ஒரு விதமான உள்ளத்திலே ஒரு பதட்டம், ஒரு பயம், இதெல்லாம் சாதாரணமா இருக்கும். ஆனால் மரணித்த பிறகு நம்மை கபரிலே வைக்கும் பொழுது அந்த கபரு நமக்கும் அதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் முதல் இரவை, முதல் நாளை, அடுத்த நம்முடைய வாழ்க்கையை நாம் அங்கே சந்திக்கிறோம் என்று சொன்னால், அன்பர்களே யோசித்து பாருங்கள், இந்த உலகத்திலேயே நாம் கபரை நமக்கு அறிமுகமான ஒரு விஷயமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது சொல்கிறது, ஆனா பைத்துல் வஹ்தா, மனிதனே நீ இந்த உலகத்துல வாழும் பொழுது நீ கூட்டம் கூட்டமாய் வாழுகிறாய், ஒருவர் அறிமுகத்தோடு வாழுகிறாய், எல்லாரும் சேர்ந்து இருக்கிறீங்க. ஒரு ஃபேமிலின்னு சொன்னா, ஒரு வீடுன்னு சொன்னா ஒரு 10 பேர், ஒரு 5 பேர் இருக்கிறீங்க. எங்க போனாலும், வெளியே போனாலும் 4 பேர் சேர்ந்து போறோம், உள்ள வந்தாலும் ஒரு 4 பேர் வரும். இப்படி கூட்டமாக நாம் வாழ்கிறோம். ஆனால் நாம் யார் தெரியுமா? கபரு சொல்கிறது, ஆனா பைத்துல் வஹ்தா, பைத்துல் வஹ்தா, நான் தனிமையின் வீடு என்று சொல்கிறது. நீங்க கபரை போய் தனியா தான் சந்திக்கணும். கபரை போய் நாம் எப்படி சந்திக்கணும்? தனியாகத்தான் சந்திக்க வேண்டும், கூட்டமாக சந்திக்க முடியாது. என்னுடைய மகனே என்று தாய் உள்ளே வரமாட்டாள், என்னுடைய மகனே என்று என்னுடைய தந்தை வரமாட்டார், என்னுடைய கணவனே என்று மனைவி உள்ளே வரமாட்டாள். யாருக்கும் அங்கே அனுமதி கிடையாது, யாருக்கும் அனுமதி கிடையாது. அனுமதி ஒரு பக்கம், யாரும் வருவதற்கும் துணிய மாட்டார்கள். பிள்ளைய பாசமா வளர்த்திருக்கிறோம். ஒரு தந்தை பிள்ளைய பாசமா வளர்த்துக்கிறாரு. தன்னுடைய பிள்ளையினுடைய மரணத்திற்கு பிறகு தந்தை உள்ளே செல்ல மாட்டார், தனிமையாகத்தான் அதை சந்திக்க வேண்டும். கபரை தனிமையாகத்தான் சந்திக்க வேண்டும். இதை ஒரு சவாலாக சொல்கிறது கபர். ஆனா பைத்துல் வஹ்தா, நான் தனிமையின் வீடு, என்னோடு நீ தனிமையாகத்தான் இருக்க வேண்டும். அழகா குழிக்குள்ள வச்சு, நமக்கு அழகா ஒரு கட்டையை வச்சு நம்மை மறைத்து, அதற்கு மேலே நல்ல கீத்தை வச்சு மண்ணை போட்டு மூடிட்டு வந்துருவாங்க. சந்திப்பது யார்? கபருடைய வாழ்க்கையோடு வாழப்போவது யார்? உள்ளே இருப்பவர் தான் வாழ போறாரு. மேல இருக்கிறவங்க துவா ஓதிட்டு போயிடுவாங்க, மேல இருக்கிறவங்க அழுதுட்டு போயிடுவாங்க, சமாதானம் சொல்லிட்டு போயிடுவாங்க. வாழப்போவது நானும் நீங்களும் தான். நாம் ஒவ்வொருவர்களும் தனியாகத்தான் உள்ளே வாழ வேண்டும். அன்பிற்குரியவர்களை யோசித்து பாருங்கள். மூன்றாவது கபர் சொல்கிறது, ஆனா பைத்து துராப், நான் யார் தெரியுமா? மண் வீடு. உலகத்துல நல்ல சொகுசான மாளிகைகளை எல்லாம் கட்டி, என் வீடு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், லைட் செட்டிங் இப்படி இருக்கணும், ஏசி இங்க இருக்கணும், அது அங்க இருக்கணும், ஃபேன் இப்படி இருக்கணும், வாசல் இப்படி இருக்கணும், கார் பார்க்கிங் அப்படி இருக்கணும் என்றெல்லாம் யோசித்து வீட்டை கட்டக்கூடிய நாம், நம்முடைய இருப்பிடத்தை அழகுபடுத்தக்கூடிய நாம், என்றாவது கபரை அழகுபடுத்த நாம் நினைத்தோமா? கபரு சொல்கிறது, ஆனா பைத்து துராப், மண் வீடு. என்னுடைய வீடு என்ன? மண் வீடு. உள்ள மண்ணு புழுவு, அதுதான் இருக்கும் உள்ள. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் நாம் கபரிலே வெற்றி பெற முடியாது. அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் இல்லாமல் கபரிலே நம்மால் வெற்றி அடையவே முடியாது. கபரு சொல்லுது, ஆனா பைத்து துராப் என்று சொல்கிறது. அடுத்து நபி அவங்க சொல்றாங்க, ஆனா பைத்துல் வஹ்ஷா, ஆனா பைத்துல் வஹ்ஷா, நான் வறட்சியின் வீடு. உள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு சொகுசுலாம் கிடைக்காது. நான் வறட்சி, முழுக்க வறட்சியாலான வீடு என்று ஒவ்வொரு நாளும் கபரு நம்மை பார்த்து சொல்கின்றது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கபருடைய வாழ்க்கை என்பது நாம் ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்திலே நாம் எப்படி தயாராகிறோம், என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சஹாபி மௌத்தாயிட்டாங்க, அன்சாரி சஹாபி. அந்த அன்சாரி சஹாபியினுடைய ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹ் வராங்க. தன்னுடைய அசாவை மண்ணிலே குத்தி வைக்கிறார்கள். குத்தி வைத்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறாங்க. சஹாபாக்களே, அன்பு தோழர்களே, ஒவ்வொரு மனிதனும் கபரிலே அடக்கப்பட்ட பிறகு
2 மலக்குமார்கள் அந்த மனிதனை கேள்வி கேட்பதற்காக வருவார்கள். அதுல முதலாவது மலக்குக்கு பேரு முன்கர், 2வது மலக்குக்கு பேரு நக்கீர். முன்கர், நக்கீர் 2 மலக்குமார்கள் வருவார்கள். அது நல்லடியாராக இருந்தாலும் சரி, பாவியாக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, காஃபிராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி 2 மலக்குமார்கள் வருவார்கள். அவர்களுடைய பேரு முன்கர், இன்னொருத்தவருடைய பேரு நக்கீர். 2 மலக்குமார்கள் வருவார்கள். அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விவரிக்கிறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? முன்கர், நக்கீர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நான் முன்னால் சொன்ன செய்திகளை நினைவில் வைத்து நீங்கள் இந்த செய்தியை யோசிக்க வேண்டும். கபர் சொல்லக்கூடிய செய்திகள். ஆனால் பைத்துல் வஹதா, நான் தனிமையின் வீடு, நம்ம தனியா இருக்கிறோம். வறட்சியின் வீடு, வறட்சியில் இருக்கிறோம். உள்ள அறிமுகம் இல்லாத வீடு, அறிமுகம் இல்லாமல் இருக்கிறோம். நான் ஒரு மண் வீடு என்ற அந்த வார்த்தைகளை எல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு பின்வரக்கூடிய ஹதீஸை நீங்கள் தொடர்பு படுத்தி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த 2 மலக்குமார்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? கருப்பு நிறத்தில் இருப்பார்கள். ரொம்ப கருப்பா இருப்பாங்க, கண்ணங்கரேன்னு இருப்பாங்க 2 மலக்குமார்களும். கபரில் வைக்கப்பட்டோம். கபரில் நம்மளை வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, நம்மை நாம் யோசித்துக் கொள்வோம். அப்படி யோசிச்சா தான் நாம் அந்த வாழ்க்கைக்கு நாம் தயாராக முடியும். ஒரு கற்பனைக்கு கூட கொண்டு போகலாம். நம்மள கருப்பா இருப்பாங்க, கண்ணங்கரேன்னு இருப்பாங்க, பயங்கரமான தோற்றத்தில் இருப்பார்கள். பயங்கரமான தோற்றம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளால கற்பனை எல்லாம் செய்ய முடியாது. அவர்களை நம்மால் கற்பனை செய்ய முடியாது. கடுமையான பயங்கரமான தோற்றத்தில் இருப்பார்கள். அடுத்து அவர்களுடைய தாடை பற்கள், மேல் பற்கள் இருக்குல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்களுடைய பற்கள் பூமியை தொட்டு இருக்கும். எவ்வளவு பெருசு இருக்கும் பல்ல. அவங்களுடைய மேல் பல் எப்படி இருக்கும்? பூமியை தொட்டு இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான, எந்த அளவுக்கு கொடூரமான பயங்கரமான தோட்டத்தில் இருப்பாங்க பாருங்க. அதே போன்று அவர்களுடைய முடிகள், அவங்களுக்கு பெரிய முடி ஜடை இருக்கும், அப்படியே கீழே மண்ணில் தொங்கிக்கிட்டே வரும், கீழே தொங்கிக்கிட்டே வரும். அடுத்து நபி அவங்க சொல்றாங்க, அவர்களுடைய 2 கண்கள் நீல நிறத்திலே இருக்கும். நீல நிறத்திலே இருக்கும் அந்த கண்களில் நெருப்பினுடைய ஜுவாலை தெரியும். 2 கண்லையும் நெருப்பினுடைய ஜுவாலை தெரியும். இந்த மலக்கு நமக்கு முன்னால் வந்து நம்மிடத்திலே கேள்வியை கேட்க ஆரம்பிப்பார்கள். எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தனியா இருக்கிற உள்ள நம்ம கத்துனால யாரும் நமக்கு ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க, நம்ம யாரையும் கூப்பிடவும் முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்திலே கபரிலே அதாபு செய்யப்படும் பொழுது மனிதர்களை தவிர்த்து, ஜின்களை தவிர்த்து அனைத்து வஸ்துக்களும் அதாபு செய்யப்படக்கூடிய அந்த அதாபை எல்லாமே கேட்குதுன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். மனிதனும் ஜின்கள் மட்டும் அல்லாஹ் தஆலா கேட்கறதுக்கு அனுமதி கொடுக்கல. அதுக்கு காரணம் சொன்னாங்க, அப்படி அல்லாஹ் கேட்க வைத்தான் என்று சொன்னால் நீங்கள் கபர்களை, நீங்கள் மையத்துகளை அடைப்பதற்கு கபிர்ஸ்தானுக்கு உள்ளேயே வரமாட்டீங்க நாங்கள் ரசூலுல்லாஹ். அதாபு செய்யப்படக்கூடிய அந்த அதாபு, அந்த வேதனையை நீங்கள் கேட்க அல்லாஹ் உங்களுக்கு நாடினால், கேட்க வைத்தால் நீங்க கபிர்ஸ்தானுக்கே உள்ள வர மாட்டீங்க, மௌத் அப்படியே தூக்கி போட்டு ஓடிடுவீங்க. அதனால் அல்லாஹ் உங்களை கேட்கவில்லை, கேட்க வைக்கவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஒரு தருணத்திலே, இந்த ஒரு நேரத்திலே இந்த மலக்குமார்கள் நம்மிடத்திலே கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பார்கள். கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பார். இதே தோற்றத்தில் தான் எல்லாருக்குமே வருவாங்களாம். நல்லடியார்களுக்கும் சரி, பாவிகளுக்கும் சரி, முஸ்லிம்களுக்கும் சரி, காஃபிர்களுக்கும் சரி, இதே தோற்றத்தில் தான் எல்லோருக்கும் வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக்கும் துஃப்தனூன ஃபீ குபூரிக்கும், நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய கபரிலே சோதிக்கப்படுவீர்கள், சோதிக்கப்படுவீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான வார்த்தை, ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான வார்த்தை, இன்னக்கும் துஃப்தனூன ஃபீ குபூரிக்கும், உங்களுடைய கபர்களிலே நீங்கள் சோதனை உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். முதலாவது கேள்வியை கேட்பாங்க, மன் ரப்புக, மன் ரப்புக. அந்த 2 மலக்குமார்களும் அந்த மையத்திடத்திலே, கபர்ல இருக்கக்கூடிய மையத்திட்ட கேட்பாங்க, மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்பாங்க. உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு பரீட்சைக்கு நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போற மாதிரி உலகத்தில் 1000 தடவையோ 1,00,000 தடவையோ ரப்பி அல்லா, ரப்பி அல்லா, என்னுடைய ரப்பு அல்லாதான், அல்லாதான் என்று மனனம் செய்து போனால் நம்முடைய மனனம் எல்லாம் அங்கே பலிக்காது. யார் இந்த உலகத்திலே அல்லாஹுவை ரப்பாக வாழ்ந்தார்களோ,
ரப்பாக ஏற்று யார் இந்த உலகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அந்த நல்லடியார்கள் தான் ரப்பி அல்லாஹ். அந்த மலக்குகளை பார்த்து சொல்லுவார்கள், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். என்னுடைய ரப்பு யாரு? அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். யாருக்கு அந்த வார்த்தை வரும்? இந்த உலகத்திலே அல்லாஹ்வை ரப்பாக்கி வாழ வேண்டும். அல்லாஹ் தான் என்னை படைத்தவன், அவன் பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான், அவன் தான் எனக்கு ஹயாத்தை கொடுத்தவன், அவன் தான் இல்மை கொடுக்கிறான், அவன் தான் சமாஅத்தை கொடுக்கிறான், பசாரத்தை கொடுக்கின்றான், பார்வை அவன் கொடுக்கின்றான். அல்லாஹ் எனக்கு ஆற்றலை கொடுக்கின்றான், பேசக்கூடிய ஆற்றலை கொடுக்கின்றான், கேட்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கின்றான். அல்லாஹ் கொடுத்த செல்வம் அவனுடைய பாதையிலே செலவழிக்கின்றேன். அல்லாஹ் கொடுத்த வீடு, அல்லாஹ் கொடுத்த மனைவி, இப்படியெல்லாம் அனைத்தையும் அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தி அவனுடைய கடமையை பாழாக்காமல் அவனுடைய கடமையை சரியாக நிறைவேற்றி ஹுகூக்குல் இபாத், அல்லாஹ்வினுடைய கடமையிலேயும் மக்களுடைய மனிதர்களுடைய கடமையிலேயும் நாம் சரியாக பேணி நடந்து ஒரு அற்புதமான ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சுன்னத்தான வாழ்க்கையை நாம் வாழும் பொழுதுதான் கபூர்ல என்னன்னு சொல்ல முடியும்? ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ்னு சொல்ல முடியும். இல்லனா அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து இரண்டாவது கேள்வி கேட்பாங்க, வமா தீனுக, உன்னுடைய தீன் எது, உன்னுடைய மார்க்கம் எதுன்னு கேட்பாங்க. அந்த நல்லடியார் சொல்லுவாரு, தீனியல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். தைரியமா சொல்லுவார். யாருங்க தைரியமா சொல்லுவா? யார் அல்லாஹ்வின் கட்டளைகளை பயந்து இந்த உலகத்திலே வாழ்ந்தாரோ, அல்லாஹ் பயந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாரோ அவர் சொல்லுவார், தீனியல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுவார். அடுத்து சொல்லுவாங்க, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நாம் தியாகம் செய்ய வேண்டும், இந்த மார்க்கத்திற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணித்தால்தான் நாம் கபரினுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். நாம் இந்த உலகத்துக்காக வேண்டி வாழ்ந்து நாளை மறுமையிலே வெற்றி பெற்று விடலாம் என்று எண்ணினால் அந்த வெற்றி நமக்கு பலிக்குமா என்னன்னு தெரியாது. சஹாபாக்கள் எப்படியெல்லாம் தியாகம் செஞ்சாங்க, வரலாற்றை எடுத்து பாருங்க, வரலாற்றை எடுத்து பாருங்க. இன்னைக்கு இந்த தீனுக்காக வேண்டி நேரம் கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கிறோம், இந்த தீனுக்காக வேண்டி நம்முடைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறதுக்கு யோசிக்கிறோம், இந்த தீனுக்காக வேண்டி நாம் அதை இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு நேரம் இல்லாமல் யோசிக்கிறோம். ஒரு குர்ஆனை கற்று ஓதுவதற்கு நாம் தயங்குகிறோம். நம்முடைய வாழ்க்கையில 63 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், இத்தனை ஆண்டுகள் கொடுத்து ஒரு அல்லாஹ் இறக்கிய வேதத்தை கூட ஒழுங்காக ஓத தெரியாமல் நாம் அல்லாஹ்வை சென்றோம் என்று சொன்னால் அன்பர்களை யோசித்து பார்க்கணும். நம்மிடத்துல இந்த மார்க்கத்திற்கான தியாகத்தை நாம் யோசித்தோம் என்று சொன்னால் அன்பர்களே, நம்முடைய மார்க்கம் நமக்கு என்ன தெரியும்? சஹாபாக்கள் எப்படி தியாகம் செஞ்சாங்க, எத்தனை வரலாறுகளை பார்க்கின்றோம் பாருங்க. அனஸ் இப்னு நல்ர், ஒரே ஒரு இந்த வரலாற்று சம்பவத்தை சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு நான் போகிறேன். அனஸ் இப்னு நல்ர் என்கின்ற ஒரு சஹாபி உஹதுனுடைய யுத்தத்துல, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு கசாப் கடைக்கு போயிருக்கிறீங்கல்ல, நீங்க எல்லாம் கசாப் கடைக்கு போறோம், ஒரு பீஃபோ அல்லது ஒரு மட்டனோ ஒரு கோழியோ வெட்டுறாங்கன்னு வச்சுங்க. எப்படி வெட்டுறாங்க, எப்படிங்க துண்டு போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல பெருசா போடுப்பா, 1 கிலோவுக்கு 6 துண்டு போடுப்பா, 1 கிலோவுக்கு 8 துண்டு போடுப்பா, 1 கிலோவுக்கு 10 துண்டு போடுப்பான்னு சொல்லும்போது நமக்கு முன்னாடியே வச்சு சப்பக்கு சப்பக்குன்னு வெட்டான், எல்லாத்தையும் வெட்டி துண்டு போடுறான், பார்த்துக்கிறோம் இல்ல? இதே போன்று இதை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. காஃபிர்கள் அனஸ் இப்னு நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உஹதுடைய யுத்தத்திலே துண்டு போடுகிறார்கள். உஹதுடைய யுத்தத்துல வெட்டல, சாகடிக்கல, அவர்களை துண்டு போடுகிறார்கள், சன்னம் சன்னமாக வெட்டுகிறார்கள். அனஸ் இப்னு நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடல் அடையாளமே தெரியல, எங்க இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. பாருங்க, மார்க்கத்திற்காக, இந்த தீனுக்காக, இஸ்லாத்திற்காக தங்களுடைய உயிரை சொப்பமாக நினைத்து எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவங்க முன்னாடி நம்மலாம் எப்படி இருக்கிறோம், ஏசியில எப்படி எப்படிலாம் இருக்கிறோம். இந்த மார்க்கத்திற்காக நம்முடைய தியாகம் என்று எடுத்துக்கொண்டால் என்ன என்று ஒரு கேள்வியை நாம் வைத்தோம் என்று சொன்னால், ஒரு பட்டியலிட்டோம் என்று சொன்னால் நம்மை நாமளே யோசித்துக் கொள்ள வேண்டும். கடைசியில ருபை இப்னு நல்ர் அவங்களுடைய சகோதரி ஓடி வர்றாங்க. இடது கையில் அவங்களுடைய சுண்டு விரலை பார்க்குறாங்க, ஒரு இடத்துல கிடக்குது, சுண்டு விரல் ஒரு இடத்துல கிடக்குது. அந்த சுண்டு விரலை பார்த்து இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுதான் என்னுடைய சகோதரர் அனஸ் இப்னு நல்ருடைய உடல் என்று சொல்கிறார்.
எதை பார்த்தவர்கள் அறிகிறார்கள்? எதை பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க? தன்னுடைய சகோதரனுடைய சுண்டு விரல். நம்முடைய சகோதரன், நம்முடைய தங்கச்சி, நம்முடைய அண்ணன், தம்பி, நம்முடைய அம்மாவனுடைய விரல்ல ஏதாவது ஒரு அடையாளங்கள் இருக்கும்ல, அது போன்ற அடையாளங்களை வைத்து கண்டுபிடித்து அவர்களுடைய உடலுடைய கூறுகளை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்களுக்கு அடக்கம் செய்யப்படுகிறார்கள். யாரு? அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது போன்ற தியாகிகள் அல்லாஹ் அந்த மலக்குமார்கள் கேட்பாங்க, வமா தீனுக்க, உங்க தீனு என்னன்னு கேட்கும் பொழுது பயப்படாம சொல்லுவாங்க, தீனியல் இஸ்லாம். ஏன்னா இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி நான் உயிரையே கொடுக்கிறேன். இஸ்லாத்துக்காக வேண்டி சும்மாலாம் இல்ல, உயிரையே கொடுத்திருக்கிறேன். அதனால ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க, தீனியல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுவார்கள். அடுத்தபடியாக அந்த மலக்குகள் கேட்பாங்க, ஒமா நபியுங்க, உங்க நபி யாருன்னு கேட்பாங்க. நம்முடைய உயிருக்கும் உயிரான, உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு முன்னால் காட்டி கேட்பார்கள். அவர்களுடைய அந்த உருவத்தை, முபாரக்கான அந்த முகத்தை, நபியினுடைய முகத்தை நமக்கு காட்டுவாங்க. ஹதீஸ்ல எழுதுறாங்க, நாம் இருக்கும் இடத்திலிருந்து மதீனா முனவ்வரா வரை திரை நீக்கப்படுமா. திரை நீக்கப்பட்டு மதீனா முனவ்வராவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான முகத்தை நமக்கு காட்டப்படும். கபரிலே இவர் யார்? வமா ரசூலுக்க, உன்னுடைய நபி யார், உன்னுடைய ரசூல் யார் என்று கேட்கும் பொழுது நபியை பார்த்த உடனே சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அந்த ஒரு நேரத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அதை பார்த்த உடனே இவங்க தாயினுடைய ரசூல், இவங்க தாயினுடைய நபி என்று எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் நல்லடியாருக்கு கொடுப்பான். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு கருப்பு அடிமை, அவங்களுடைய இஸ்லாம், அதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்ற வரலாறு நமக்கு தெரியும். இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வஃபாத்தினுடைய நேரம், தன்னுடைய மனைவியினுடைய மடியில படுத்திருக்கிறாங்க. அப்ப தன்னுடைய மனைவி சொல்றாங்க, அவங்களுடைய மனைவி சொல்றாங்க, வாக்கருபா வாக்கருபா, என்னுடைய புருஷனுக்கு ஏற்பட்ட கைசேதமே, என்னுடைய புருஷனுக்கு ஏற்பட்ட சோதனையே, கவலையே என்று ஒரு சக்கராத்தினுடைய நேரத்துல ஒரு மனைவி இது போன்ற வார்த்தைகளை சொல்வது யதார்த்தம். வாக்கருபா வாக்கருபான்னு சொல்றாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, நிறுத்து, அப்படி சொல்லாத, வா ஃபர்ஹா வா ஃபர்ஹான்னு சொல்றாங்க. எனக்கு வந்த சந்தோஷமே, எனக்கு வந்த சந்தோஷம் என்றாங்க. எப்ப சொல்றாங்க? சக்கராத்தினுடைய நேரத்துல சொல்றாங்க, வா ஃபர்ஹா வா ஃபர்ஹா சொல்லிட்டு சொல்றாங்க, கதன் நல்கி முஹம்மதன் வ அஹிப்பா, இதோ இந்த வாழ்க்கை முடிந்த உடனே நான் என்னுடைய ரசூலை சந்திப்பேன். யாரை சந்திப்பேன்? என்னுடைய ஹபீபை நான் சந்திப்பேன். என்னுடைய உயிருக்கு உயிரான என்னுடைய ரசூலை நான் சந்திப்பேன். அதே போன்று என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள், அபூபக்கரை சந்திப்பேன், உமர் ரலியல்லாஹு சந்திப்பேன், உஸ்மான் ரலியல்லாஹு சந்திருப்பேன், அலி ரலியல்லாஹு சந்திருப்பேன். எல்லாரையும் சந்திப்பதற்கான ஒரு அவகாசத்தை அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான். அதனால இதை கவலைன்னு சொல்லாத, சந்தோஷம் சொல்லுன்னு சொன்னாங்க. யாரு? ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மௌத்தினுடைய நேரத்திலேயும் நம்முடைய நிலைமை அப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? இந்த உலகத்தை விட்டு போறோமே சொல்லிட்டு கஷ்டப்படக்கூடாது. இந்த உலகத்தை விட்டு ஒரு சிறப்பான இடத்துக்கு போக போறோம். ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போறோம். கபர்ல மலக்குமார்களை சந்திக்க போறோம். நபியினுடைய தோழர்களை சந்திக்க போறோம். அல்லாஹ்வினுடைய அந்த ரஹ்மத்திலே நாம் இருக்க போகின்றோம் என்கின்ற சிந்தனையில இருந்தோம் என்று சொன்னால் மரணத்தை நாம் எல்லாம் தேடுவோம், வரவேற்போம். அப்படிதான் சஹாபாக்கள் வரவேற்றாங்க. நீங்க வரலாற்றுல பாக்குறோம் இல்ல, ஒவ்வொரு சஹாபியும் போர்ல நின்று இந்த போர்ல எனக்கு ஷஹாதத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட துஆ செய்ய சொன்னாங்கல்ல. இப்படி ஏன் மரணத்தை அவர்கள் தேடினார்கள்? ஒரு சம்பவத்துல ஒரு சஹாபி சொல்லுவாங்க, ஒரு அரசர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, சஹாபாக்கள் யார் தெரியுமா? அவர்கள் நீங்கள் எப்படி மதுவை விரும்புகிறீர்களோ, யார்கிட்ட? முஷ்ரிக்கீன்களை பார்த்து, காஃபிர்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி மதுவை விரும்புகிறீர்களோ அதே போன்று அந்த கூட்டம் மரணத்தை விரும்புவார்கள். யாரு? சஹாபாக்கள் மரணத்தை விரும்புவாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி கபர்ல கேட்பாங்க நம்மள, இவர் யார்? வமா நபியுக்க வமா ரசூலுக்க என்று கேட்கும் பொழுது கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் அந்த முபாரக்கான ஒளிமயமான அந்த முகத்தை பார்த்த உடனே இவங்க தான் என்னுடைய ரசூல், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக, இவங்க தான் என்னுடைய நபி என்று ஆரவார சந்தோஷமாக நமக்கு சொல்லப்படும். சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவானா, அன் சதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான்.
என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், ஃபஃப்ரிஷூஹு மினல் ஜன்னஹ், அவனுக்கு சொர்க்கத்தினுடைய விரிப்பை விரியுங்கள். கபர்ல இப்பதான் அவனுக்கு சொர்க்கத்தினுடைய விரிப்பு விரிக்கப்படும். கபர்ல சொர்க்கத்தினுடைய விரிப்பு விரிக்கப்படும். வஃப்தஹூ லஹு பாபம் மினல் ஜன்னஹ், சொர்க்கத்தினுடைய கதவை அவனுக்கு திறந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவனுக்கு சொர்க்கத்தினுடைய கதவு திறக்கப்படும், சொர்க்கத்தினுடைய விரிப்பு விரிக்கப்படும், சொர்க்கத்தினுடைய கதவு திறக்கப்படும். இந்த கதவை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்காவில் இருந்து ஹிஜ்ர், அதாவது இன்று கத்தார்ல இருக்கக்கூடிய ஒரு இடம், அது வரைக்கும் ஒரு கதவுனுடைய அகலம் இருக்கும். ஒரு கதவு எவ்வளவு பெருசு இருக்கும்? இன்னைக்கு இந்த பள்ளியினுடைய டோர்னுடைய அளவு என்ன நம்ம அளக்க முடியும். அப்ப ஒரு சொர்க்கத்தினுடைய வாசலின் அளவு என்ன என்பதை நபி அவர்கள் சொல்லும் பொழுது, மக்காவில் இருந்து கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு ஹிஜ்ருடைய அந்த இடம் வரை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏறத்தாழ 1444 கிலோமீட்டர் வருகிறது. சொர்க்கத்தினுடைய கதவினுடைய அகலம் எவ்வளவு வருது? 1444 கிலோமீட்டர். அந்த சொர்க்கத்தினுடைய வாசல், அந்த வாசல் அவனுக்கு கபரிலே திறக்கப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இந்த கேள்வியெல்லாம் முடிஞ்ச பிறகு, நம் கனௌமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி நீ தூங்குப்பா, அவனுக்கு புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்குன்னு சொல்லிடுவாங்க. அவன் சொர்க்கத்தை பார்த்துட்டான், சொர்க்கத்தினுடைய விருப்பு கிடைச்சிடுச்சு, சொர்க்கத்தினுடைய அந்த அழகையெல்லாம் பார்த்த அவன் சொல்லுவானாம், ரப்பி அக்கீம், ரப்பி அக்கீம், ரப்பி அக்கீம் என்று சொல்லுவான். யா அல்லாஹ், உடனே கியாமத்தை கொண்டு வா, உடனே கியாமத்தை கொண்டு வா, சொர்க்கத்துக்கு போகணும், நான் பார்த்துட்டேன், எப்படியாவது சொர்க்கத்துக்கு போகணும், ரப்பி அக்கீம், கியாமத்தை கொண்டு வா என்று அவன் கதறுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபரிலே நமக்கு கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் தயக்கம் இல்லாமல் தைரியத்துடன் அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு நாமும், நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் நம்முடைய குடும்பத்தில் வஃபாத் ஆகியிருப்பாங்க, அவர்களுக்கும் இன்னும் நம்முடைய சந்ததிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அடுத்ததாக ஒரு பாவி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவையில சொல்றாங்க, ஒரு பாவி அவன் காஃபிராக இருந்தாலும் சரி, அல்லது முஸ்லிமாக வாழ்ந்து அல்லாஹுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல், அதாவது இறை கடமைகளை நிறைவேற்றாமல் வாழ்ந்த ஒரு பாவி இருக்கிறானே, இந்த உலகம் என்று உலகத்துக்கு பின்னாலேயே ஓடி ஓடி அல்லாஹுவை மறந்த அந்த பாவி இருக்கிறானே, இவன் கபரிலே அந்த மலக்குமார்கள் வருவார்கள். வந்து பார்த்த உடனே பயந்துருவான். இந்த மலக்குகளை பார்த்த உடனே நடுக்கம் வந்துவிடும், பயம் வந்துவிடும். கேட்பாங்களாம், மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்பாங்களாம். கேட்ட உடனே அவன் சொல்லுவானாம், ஹா ஹா லா அத்ரி, ஓ எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அல்லாஹ் இந்த நிலையை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக. என்ன சொல்லுவான்? ஹா ஹா லா அத்ரி, எனக்கு ஒண்ணும் தெரியாதே, எனக்கு ஒண்ணும் தெரியாதே என்று கதறுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய அல்லாஹ்வை பற்றி கேட்கும் பொழுது, நம்முடைய ரப்பை பற்றி கேட்கும் பொழுது ஹா ஹா லா அத்ரி. அடுத்து சொல்லுவாங்களாம், ஒமா தீனுக, நீ வாழ்ந்த மார்க்கம் எது, நீ ஈமான் கொண்ட மார்க்கம் எது என்று கேட்கும் பொழுது ஹா ஹா லா அத்ரி, எனக்கு ஒண்ணும் தெரியாதே, எனக்கு ஒண்ணும் தெரியாதே என்று கதறுவான். அடுத்து கேட்பாங்களாம், ஒமா நபியுக்கு, உன்னுடைய நபி என்ன யாருன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை காட்டி கேட்கும் பொழுது ஹா ஹா லா அத்ரி, இவரை யாருன்னு எனக்கு தெரியாதே, இவரை யாருன்னு எனக்கு தெரியாதே என்று அந்த நேரத்திலே கத்துவான், கதறுவான். பதில் சொல்ல தெரியாது, எதுவுமே தெரியாது. உடனே அல்லாஹ் சொல்லுவானா, அன் கதப அப்தி, என்னுடைய அடியான் பொய் சொல்லிவிட்டான், ஃபஃப்ரிஷூஹு மினன்னார், நரகத்திலிருந்து உண்டான விரிப்பை அவனுக்கு விரியுங்கள், வஃப்தஹூ லஹு பாபம் மினன்னார், நரகத்திலிருந்து உண்டான கதவுகளை திறந்து விடுங்கள், வஅல்பிஷூஹு மினன்னார், நரகத்திலிருந்து உண்டான ஆடையை அவனுக்கு அணிவியுங்கள் என்று அல்லாஹ் அவனை பார்த்து கூறுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ரொம்ப கோரமான ஒரு விஷயம். கபர்ல இந்த பாவிகள், காபிர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய அதாபுகளை, அவர்களுடைய தண்டனைகளை அல்லாஹ் தொடங்கக்கூடிய நேரம். அவர்களுக்கு ஆடை அணிவிக்கப்படும். குர்ஆன்ல கபர்ல அவர்களுக்கு அணிவிக்கப்படக்கூடிய ஆடையை பற்றி வருகிறது. சராபீலுஹும் மின் கத்திரான், அவர்களுக்கு அந்த தார் போடுறாங்கல்ல, ரோடு போடும்போது தார் போடுறாங்கல்ல, அந்த தாரை அவனுக்கு ஆடையாக ஊற்றப்படும். அப்படியே சூடோட நெருப்போட செய்வாங்க, அந்த தாரை அவனுக்கு ஆடையாக ஊற்றப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து அவனுக்கு தண்டனைக்காக
அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்காக ஒரு மலக்கை அல்லாஹ் சாட்டுவான். ஒரு மலக்கை அல்லாஹ் சாட்டுவான். அந்த மலக்குக்கு காதும் கேட்காது, அந்த மலக்குக்கு கண்ணும் தெரியாதான். அவர் ஒரு பெரிய ஒரு சுத்தியல் ஒன்று வச்சிருப்பார். அதை பத்தி நபி அவங்க சொல்றாங்க, அந்த சுத்தியலை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் தொட்டு கியாமத் வரை வரக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை தூக்கினாலும் அதை தூக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு சுத்தியலை யார் வச்சிருப்பா? அந்த மலக்கு வச்சிருப்பார். வச்சிருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் லரபபிஹில் ஜிபாலு லசார துராபா. அந்த ஆயுதத்தை வைத்து ஒரு பெரிய ஒரு மலையை அடித்தால் அவைகள் எல்லாம் மண் துகள்களாக மாறும் என்று சொல்கிறார். அப்படியே ஒரு பெரிய மலையை அடித்தால், மலை மீது போட்டால் அவைகளெல்லாம் லசார துராபா, மண் துகள்களாக அது மாறிவிடும். அப்படிப்பட்ட அந்த செமட்டையை வைத்து, அப்படிப்பட்ட அந்த ஆயுதத்தை வைத்து அடிப்பார். யாரை? கபரிலே அந்த பாவியை அடிப்பார். அடித்த உடனே உடம்பெல்லாம் தாராளமாக போயிடும். திரும்பவும் ஒன்று சேர்க்கப்படும், திரும்பவும் அடிக்கப்படும், திரும்பவும் ஒன்று சேர்க்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே நடக்கக்கூடிய அதாபுகளை பற்றி நமக்கு மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. எதையும் மறைக்கல. கபருனுடைய வாழ்க்கையில இதெல்லாம் எனக்கு தெரியாதே, இப்படி நடக்குமா நடக்காதுன்னு தெரியாதே, இங்க வந்து நான் மாட்டிக்கிட்டேனே யாரும் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் மிக தெளிவாக, வரக்கூடிய மலக்குகள், அந்த மலக்குகள் எப்படி இருப்பார்கள், அவர்கள் என்ன கேட்பார்கள், அதற்கான பதிலை நாம் எப்படி தயார் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக, மிக எச்சரிக்கையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். கபருனுடைய வாழ்க்கை, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கபூர்ல போய் உட்கார்ந்தாங்கன்னா அழுவார்கள் அழுவார்கள் அழுவார்கள். ஹத்தா தபுல்ல லிஹியதஹு, அவர்களுடைய தாடிகள் எல்லாம், நீண்ட தாடிகள் எல்லாம் நனைந்து அந்த தாடியிலிருந்து தண்ணீர் கீழே தாரை தாரையாக ஊற்றும் அளவிற்கு ஹஜ்ரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுவார்கள். யார் இந்த உஸ்மான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட ஹஜ்ரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபர்ல உட்கார்ந்து, கபர்ஸ்தான்ல உட்கார்ந்து அழுவாங்க அழுவாங்க அழுவாங்க. அப்படி அழுவார்கள். சஹாபாக்கள் கேட்பாங்க, நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது, மறுமையை பற்றி சொல்லும் பொழுது இவ்வளவு தூரம் அழுவாத நீங்கள் ஒரு கபருக்கு அருகாமையிலே உட்கார்ந்தால் இவ்வளவு தூரம் அழுவுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது ஹஜ்ரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நாம் மறுமையின் பயணத்திலே முதலாக சந்திக்கக்கூடிய இடம் கபரு தான். இந்த கபரிலே நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலேயும் இலகுவாக வெற்றி பெற்று விடலாம். எனவே அல்லாஹ் இந்த கபரிலே எனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபி அழுகிறார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் எப்படி அழுக வேண்டும்? பாவமே உருவான, இரவு பகலாக பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்துல பாவத்தை கூட நன்மையை போல செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லாம் எப்படி அழ வேண்டும்? தோழர்களே, சகோதரர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்நியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்களே, நம்ம எல்லாம் தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்தை பற்றியும் கபரை பற்றியும் அழுது அழுது அவங்களுடைய கண்ணில் ஒரு கோடை இருக்கும். அவர்களுடைய கண்களில் அந்த கண்ணீரினுடைய அடையாளம் ஒரு கோடை இருக்கும் என்று வரலாற்றிலே எழுதுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு பத்தி சொன்ன ரொம்ப 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 பேணுதலானவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள். ஒரு சில வார்த்தைகளை சொல்லியாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலது கரத்திலே தன்னுடைய வலது கரத்தை கொடுத்து இஸ்லாத்தை ஏற்ற பிறகு தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வலது கரத்தால் தன்னுடைய மர்மஸ்தானத்தை தொட்டதில்லை என்று எழுதுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அவனுடைய கையில வலது கையை வச்சதுனால ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உஸ்மானை பார்த்து மலக்குமார்கள் வெட்கப்படுகிறார்கள் என்று சொல்லுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து யார் வெட்கப்படுறா? மலக்குமார்கள் வெட்கப்படுகிறார்கள். அவ்வளவு தூரம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப பேணுதலாக தங்களுடைய வெட்கத்தை வெளிப்படுத்தி வாழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் தான் கபரிலே உட்கார்ந்தால் அழுவார்கள் அழுவார்கள் அழுவார்கள், அப்படி அழுவார்கள். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
இஸ்தஈனு பில்லாஹி மின் அஸாபில் கபர், கபர்னுடைய அஸாபை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். கபர்னுடைய அஸாபை விட்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். உங்களுடைய திறமையை கொண்டோ, உங்களுடைய இல்மை கொண்டோ, உங்களுடைய ஆற்றலை கொண்டோ நீங்கள் கபரிலே வெற்றி பெற்று விடலாம் என்று எண்ணாதீர்கள். கபர்னுடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அன்பர்களே, ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டுகிறேன். நம்ம எப்படியெல்லாம் பாதுகாப்பு தேடணும்னு பாருங்க. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்று நாயகர், வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு சஹாபி ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரியா 30 வயசுல இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. 30 வயசுல இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. 36வது வயதிலே அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள், மரணிக்கிறார்கள். நபியோடு வாழ்ந்த வருடங்கள், இஸ்லாத்திலே அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டு வாழ்ந்த நாட்கள் வெறும் 6 வருடங்கள் மட்டும்தான். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வாழ்க்கை. அவர்களுடைய வஃபாத், மரணம் நிகழ்கிறது. ஹஜ்ரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க மேலிருந்து வர்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் பிமௌத்தி ஸஅத் இப்னு முஆத். ஸஅத் இப்னு முஆதினுடைய மரணத்தை பார்த்து அல்லாஹ்வினுடைய அர்ஷ் நடுங்குதுன்னு நாங்க சொல்றோம். அல்லாஹ்வினுடைய அர்ஷ் நடுங்குதுன்னாங்க. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய மௌத்தை பார்த்து அல்லாஹ்வினுடைய அர்ஷ் நடுங்கியது என்று சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய வஃபாத்துக்கு, ஜனாசாவுக்கு இதுவரை உலகத்திலே இறங்காத 70,000 மலக்குகள் இறங்குகிறார்கள் என்று சொன்னார்கள். இதுவரைக்கும் உலகத்துக்கே வரல. அப்படிப்பட்ட 70,000 மலக்குமார்கள் யாருடைய மௌத்துக்கு வந்தாங்க? ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய மரணத்திற்கு மௌத்துக்கு வந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய கபரை தோண்டியது ஷுரைஹ் இப்னு ஹஸனா என்கின்ற ஒரு நபி தோழர். கபரை தோன்றாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கெல்லாம் கஸ்தூரி மனம் வீசுகிறது. கபரை தோண்ட ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுக்கு கபரை தோண்ட கஸ்தூரி மனம் வீசுகிறது. அப்படிப்பட்ட சஹாபி, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு சஹாபி. அந்த சஹாபி அடக்கம் செய்யப்படுகிறார்கள், கபருக்குள்ளே வைக்கப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொன்னாங்க. கபர்ல வைக்கும்போது அல்லாஹு அக்பர் சொன்னாங்க. அல்லாஹு அக்பர்னு சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. இந்த நிகழ்வு முடிந்த பிறகு, அடக்கம் செய்யப்பட்ட பிறகு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க கபர்ல வைக்கும் போது அல்லாஹு அக்பர்னு சொன்னீங்க, அதற்கு பிறகு சிரிச்சீங்களே யா ரசூலல்லாஹ், என்ன யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸஅத் இப்னு முஆதை நாம் கபரிலே வைக்கும் பொழுது கபர் ஸஅதை நெருக்க வந்தது. ஸஅத் இப்னு முஆத் 70,000 மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறங்கி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கி இருக்குது. கபரு தோண்ட கஸ்தூரி மனம் இந்த சஹாபியை கபரு நெருக்க வந்தது. நான் பார்த்தேன், அல்லாஹு அக்பர் என்று சொன்னேன். அப்புறம் கபரு அப்படியே விட்டு விலகி போயிடுச்சு. அதற்கு பிறகு நான் சிரித்தேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொருவருக்கும் கபருனுடைய நெருக்கம் என்பது இருக்கும் என்று சொன்னாங்க. யாராவது வெற்றி பெற வேண்டும் என்றால் ஸஅத் இப்னு முஆத் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கபருனுடைய நெருக்கடி உள்ள வெச்ச உடனே கபர் நெருக்க வந்தது என்று சொன்னால் நம்முடைய நிலையை யோசித்து பாருங்க. பாவிகளுக்கு அல்லாஹ் கபருனுடைய நெருக்கத்தை கொடுப்பான். கபருனுடைய நெருக்கத்தை பற்றி ஹதீஸ்ல பார்க்கிறோம். நெருக்கும் பொழுது ஒரு விலா எலும்பு இன்னொரு விலா எலும்போடு கோர்த்து அப்படியே சப்பையாக்கிடும். அதற்கு பிறகு விடும், அதற்கு பிறகு நெருக்கும், அதற்கு பிறகு விடும், அதற்கு பிறகு இப்படி கபர் நம்மை கபர் நம்மை வேதனைப்படுத்தும் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய கபருனுடைய வாழ்க்கைக்காக நாம் தயாராக வேண்டாமா? இன்னும் எத்தனை காலங்கள் நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம்? கடைசியில டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரம் தாங்க உயிரோடு இருப்பாரு அப்படின்னு சொல்ற நேரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க வேண்டுமா? நம்முடைய தௌபாவுக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, கபருனுடைய வாழ்க்கைக்காக, மறுமையினுடைய வாழ்க்கைக்காக எப்பொழுது நாம் தயாராக போகிறோம்? நண்பர்களே, நன்றாக யோசித்து நன்றாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய மரணத்தை மறைத்திருக்கிறான்.
யாருக்கும் நம்முடைய மரணம் தெரியாது. எந்த நேரத்துல எப்படி நம்ம வஃபாத் ஆகுவோம், எந்த இடத்துல வஃபாத் ஆகுவோம், நாம் இந்த ஊர்ல மௌத்தாகுவோமா அல்லது வெளியூர்ல மௌத்தாகுமா அல்லது வெளிநாடுகள்ல மௌத்தாகுவோமா அல்லது மக்காவில மௌத்தாகுவோமா அல்லது ஜன்னத்துல் பக்கீல் அடக்கப்படுவோமா, யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம் எந்நேரமும் அதற்கான தயாரிப்புல இருக்க வேண்டும். எந்நேரமும் அதனுடைய தயாரிப்புல இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மளை கூப்பிடுறான். இந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை அழைத்தால் நமக்கு மரணம் வருகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கின்றோமா யோசித்து பாருங்கள். நான் ரெடியா இருக்கிறேன், பரவாயில்ல, என்ன கூப்பிடுங்க, கபூர்ல நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவேன், மறுமையில் வெற்றி பெற்று விடுவேன், பாவம் இல்லாமல் முழுக்க முழுக்க தௌபா செய்து இந்த ரமலானுடைய மாசத்திலே முழுக்க முழுக்க தௌபா செய்து எல்லாற்றுக்கும் நான் தயாராக இருக்கின்றேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அன்பர்களை யோசித்து பாருங்கள். காலம் ரொம்ப ரொம்ப சுருக்கம், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுருக்கம். எந்த நேரத்தில் எது நடக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. திடீரென்று செய்தி கேள்விப்படுகின்றோம். இப்பதான் நல்லா இருந்தாரு, இப்படி இருந்தாரு, அப்படி இருந்தாரு, ஆனா இப்ப திடீர்னு நம்ம கூட இல்லையே. அந்நியத்திற்குரியவர்களே, ஒரு நிமிடம் கூட அவகாசம் கொடுக்கப்படாது. அல்லாஹ் சொல்கின்றான், இதா ஜா அஜலுஹும், அல்லாஹினுடைய வேலை இது. மனிதர்களுடைய வேலை இருந்தா முந்தி பிந்தி இருக்கும். அல்லாஹினுடைய வேலை இதா ஜா அஜலுஹும், அவர்களுடைய அஜல் வந்துவிட்டால் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு நிமிடம் கூட முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. எந்த நேரத்தில் எந்த இடத்திலே எப்படி ஒருவருடைய ரூஹை வாங்க வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறானோ அந்த ரீதியிலே, அந்த இடத்திலே, அந்த நிலையிலே அல்லாஹ் மலக்குமார்களை வைத்து அவர்களுடைய ரூஹை பறித்துக் கொள்கின்றான். இதுல யாருமே விதிவிலக்கு கிடையாது. நீங்க நானு விதிவிலக்கே கிடையாது. அன்பர்களே, உலகம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. உலகம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் நம்மளை எப்படி ஒரு மயக்கத்துல வச்சிருக்குன்னு சொன்னா, நாம் நீண்ட காலம் வாழ போகிறோம், நமக்கெல்லாம் மௌத்தே கிடையாது, நமக்கு மௌத்து வந்துருமா, நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறோம், நான் எப்படி எல்லாம் வண்டி ஓட்டுவேன், நான் எப்படி எல்லாம் அறிவா இருக்கிறேன், நான் எப்படி எல்லாம் இருக்கிறேன், நான் எப்படி எல்லாம் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அப்படியெல்லாம் யோசிச்சுதான் இந்த உலகம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அழகா சொல்லுவான், இந்த உலகத்தை பார்த்து சொல்லும் பொழுது, தாருல் குரூர், ஏமாற்றமே உண்டான ஒரு வீடுதான் இந்த உலகம் என்று அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகின்றான் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே மௌத்தினுடைய சிந்தனை, கபரினுடைய சிந்தனை, மறுமையினுடைய சிந்தனை எப்பொழுதும் நிறைவாக இருக்க வேண்டும். இது 4வது உலகத்தை பற்றி உண்டான ஒரு சுருக்கமான செய்தி தான். ரொம்ப ரொம்ப சுருக்கமான செய்தி தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு நினைவு கூறப்பட்டிருக்கிறது. அடுத்தது 5வது உலகம், தாருல் ஆஹிரா, ஆலமுல் ஆஹிரா, மறுமையினுடைய உலகம். மறுமையினுடைய உலகத்திற்கு போன பிறகு ஒரு நீண்ட நெடிய செய்திகள் அல்லாஹு தஆலா விசாரணைக்காக வேண்டி நிறுத்தி வைப்பான். ஒரு சில பேர் 500 ஆண்டுகள் நிற்பார்கள் விசாரணைக்காக, 1000 ஆண்டுகள் நிற்பார்கள் விசாரணைக்காக, நிற்பாங்க. அப்படிதான் எல்லாம் நிற்க வைப்பாங்க. நிற்க வச்சு நரகமும் சொர்க்கமும் அவர்களுக்கு முடிவு செய்யப்படும். இப்ப நரகத்தை பத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். இதுதான் நம்முடைய தலைப்பு, நடுங்க வைக்கும் நரகம். இதனுடைய தொடர்பு மண்ணறையில் அப்படின்றதுனால மண்ணறையை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் பார்த்தாச்சு. 2வது நரகத்தை பத்தி பார்க்க போறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பானாக. பெருமான அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நரகத்தினுடைய நெருப்பு இருக்கிறதே, அஷத்து ஹர்ரா, அஷத்து ஹர்ரா, கடுமையான நெருப்புன்றான் அல்லாஹ். கடுமையான நெருப்பு, கடுமையான உஷ்ணம். லவ் கானு யஃப்கஹூன், அவர்கள் விளங்கி இருந்தால் இந்த நரகத்தினுடைய நெருப்பு என்பது, சூடு என்பது, வெப்பம் என்பது கடுமையா இருக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நீத்திற்குரியவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல நீங்க பயன்படுத்துறீங்களே நெருப்பு, உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலம் தொட்டு கியாமத் நாள் வரை நாம் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு, இப்ப நெருப்பு எரிக்கப்படுது, நமக்கு உணவு தயாரிக்கப்படுது, நம்ம வீட்டுல உணவு தயாரிக்கப்படுது, மத்த எந்தெந்த விஷயத்திற்காக வேண்டி நெருப்பு மூட்டப்பட்டு தயாரிக்கப்படுகிறதோ, நபி அவங்க சொன்னாங்க, 70 பங்குகளில் 1 பங்கு தான் இந்த உலகத்திற்காக எடுக்கப்படுகிறது. 70 பங்குகளில் 1 பங்கு தான் இந்த உலகத்தில் எடுக்கப்படுது. மீதி 69 பங்கு நாளை மறுமையிலே நரகத்திலே எரிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 1 பங்கை நம்மளால தாங்க முடியுதா? இல்ல 1 பங்கை நம்மளால தாங்க முடியுதா? அதை கிட்டணையே போக முடியாது நம்மளால.
ஆனால் இதை விட 69 பங்கு என்று சொன்னால் நரகம் எப்படி இருக்கும், அதனுடைய நெருப்பு எப்படி இருக்கும்? அன்பர்களே, நரகத்தை பற்றி சாதாரணமாக நினைக்க வேண்டாம். நரகவாசிகளுக்கு உணவு நெருப்புத்தான். நரகம் என்றாலே நெருப்புத்தான். நரகவாசிகளுக்கு உணவு கொடுக்கப்படும். இன்னைக்கு சிறைவாசிகளுக்கு உணவு கொடுக்கிறாங்கல்ல, அதே போன்று நரகவாசிகளுக்கு உணவு கொடுக்கப்படும். என்ன உணவு கொடுப்பாங்க? உங்களுக்கு உணவு நெருப்பு தான் கொடுக்கப்படும். ஒரு தட்டையிலே நெருப்பை கொண்டு வந்து சாப்பிடு என்று நெருப்பு கொடுக்கப்படும். அதுதான் அவர்களுக்கு உணவு. நரகவாதிகளுக்கு ஆடை அணிவிக்கப்படும். என்ன ஆடை அணிவிக்கப்படும்? நெருப்பாலான ஆடை அணிவிக்கப்படும். அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கப்படும். பானங்கள் ஊற்றப்படும். எதை ஊற்றப்படும்? நெருப்பிலான பானங்கள் தான் அவர்களுடைய வாயிலே ஊற்றப்படும். என்றால் நரகம் என்பது நீங்கள் சுத்தி பார்த்தால் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள், நாம் பருகக்கூடிய பானங்கள், நாம் உடுத்தக்கூடிய ஆடைகள் அனைத்தும் நெருப்பு நெருப்பு நெருப்பு. இதுதான் நரகம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். யோசித்து பாருங்க, இந்த நரகத்தில் நம்மால் ஒரு நிமிடம் இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரொம்ப ஆபத்தானது நரகம் என்பது, ரொம்ப ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 விதமான நரகத்தினுடைய வாசல்களை அல்லாஹ் கூறுகின்றான். லஹா சதுஅத்து அபுவாப். அல்லாஹ் சொல்கின்றான் ஜஹன்னம், லதா, குர்ஆன்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஜஹன்னம், வலா, சகர், ஹுதமா, ஜஹீம், சஈர், ஹாவியா. இந்த 7 நரகங்கள், நரகத்தினுடைய 7 வாசல்கள், 7 அடுக்குகளை கொண்டது நரகம். மேல கீழே மேல கீழே 7 அடுக்குகளை கொண்டது நரகம். அன்பர்களே, ஒவ்வொரு தட்டிலேயும் அந்தந்த பாவத்திற்குரியவர்கள் இருப்பார்கள். ஆக கடைசி தட்டில் இருக்கிறவங்க முனாஃபிகீன்கள். அல்லாஹ் சொல்றான், சூரத்துன் நிசால அல்லாஹ் சொல்லுவான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நரகத்தினுடைய அடித்தட்டிலே இருப்பவர்கள் நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நயவஞ்சகர்கள், இங்க ஒண்ணு பேசுறது, அங்க ஒண்ணு பேசுறது, இப்படி தன்னை உண்மையானவன் என்று நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக இங்க ஒண்ணு பேசுறது, அங்க ஒண்ணு பேசுறது. ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முனாஃபிகன்களுடைய அடையாளங்கள் 3. இதா ஹத்தஸ கதிப, பேசினால் பொய் பேசுவான், பொய் பேசுவான். இன்னைக்கு பொய் பேசுறதுலாம் ரொம்ப சர்வ சாதாரணமாயிடுச்சு. பொய் பேசுறோமே என்ற அந்த ஒரு கூச்சம், ஒரு பாவம், அதை பத்தி உண்டான கவலையே நமக்கு இல்லை. இதா ஹத்தஸ கதிப, பொய் பேசி சிரிக்கிறது. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தவன் பொய் பேசுவான், இன்னொருத்தவன் சிரிப்பான். 4 பேர் பொய் பேசுவான், ஒருத்தவன் சிரிப்பான். இப்படியாக நம்முடைய காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது. முனாஃபிக்கின்கள், நபி அவங்க சொன்னாங்க, அடித்தட்டில் இருப்பாங்கன்னா. எங்க இருப்பாங்க? நரகத்தினுடைய அடித்தட்டிலே, கடைசி ஆக பாதாளத்தில் இருப்பார்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், வேதனை அவர்களுக்கு தான் கடுமையாக இருக்கும். ஏன்? அடியிலேயே நெருப்பு இருக்கும், மேலேயே நெருப்பு இருக்கும். மேல உள்ள 6 தட்டில் அவனுடைய உஷ்ணங்கள் கீழே இறங்கி கொண்டிருக்கும். அடியில உள்ள நெருப்புகளும் அவர்களை வாட்டிக் கொண்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதா துமின கான, நம்பப்பட்டால் மோசடி செய்வான், நம்பப்பட்டால் மோசடி செய்வான், அவன் தான் முனாஃபிக் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்பப்பட்டால் மோசடி செய்வான், பேசினால் பொய் பேசுவான். இதா ஹத்தஸ கதிப இதா துமின கான. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைகளை விட்டு நம்மை பாதுகாப்பானார். இவங்க எங்க இருப்பாங்க? அடித்தட்டில் இருப்பாங்க. மேல உள்ள 6 தட்டுகள்ல யார் யார் என்னென்ன பாவங்கள் செய்தார்களோ அந்த பாவத்திற்கு தகுதியானவர்கள் அங்கே இருப்பார்கள். நரகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, தத்ரூன மா ஹாதா, இந்த சத்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு சத்தம் கேட்டது, இந்த சப்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிவார்கள், எங்களுக்கு என்ன விலகலை யா ரசூலுல்லாஹ், ஆனால் நாங்கள் சப்தத்தை கேட்டோம் என்று சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹாதா ஹஜருன், இது ஒரு கல்லு, ருமிய பிஹி ஃபின் நாரி, நெருப்பிலே எரியப்பட்ட ஒரு கல்லு, முந்து 70 ஹரீஃபா, 70 ஆண்டுகளுக்கு முன்னால்
நரகத்தினுடைய மேலோடையில் இருந்து ஒரு கல்லு நரகத்தினுடைய பாதாளத்திற்கு எரியப்பட்டது, தூக்கி வீசப்பட்டது. அது கீழே வந்து சேருவதற்கு 70 ஆண்டுகள் ஆகிறது என்றார்கள். 70 ஆண்டுகள். நரகத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள். நரகத்தினுடைய ஆழம் எவ்வளவு! இவ்வளவு பெரிய நரகமும் ஒரு நாள் அல்லாஹ் அதை பூர்த்தி செய்வான், மனிதர்களை கொண்டு அதை அல்லாஹ் ரொப்புவான் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 70 ஆண்டுகள் ஒரு கல் மேலிருந்து கீழே விழுகின்றது என்று சொன்னால் அதனுடைய ஆழத்தை நம்மால் யோசிக்க முடிகிறதா? அதனுடைய அந்த இடத்தை, நரகம் இருக்கக்கூடிய அந்த இடத்தை, அதனுடைய அகலத்தை, அதனுடைய ஆழத்தை நம்மால் யோசிக்க முடிகிறதா? அன்பர்களே, இந்த நரகமும் ஒரு நாள் முழுமை பெறும். அல்லாஹ் பாவிகளை கொண்டு முக்குவான், அல்லாஹ் பாவிகளை கொண்டு நிரப்புவான் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, நரகத்தை நினைத்து நாம் அழ வேண்டும். நரகத்தை நினைத்து நாம் அழ வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அக்ஸிரு திக்ரன்னார், நரகத்தை பத்தி பேசுங்கன்றாங்க. நண்பர்கள்ட்ட நரகத்தை பத்தி பேசுங்க. உலகத்தை பத்தி பேசுறோம். ஒரு போன் வாங்கிட்டு வர நண்பர் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அந்த போனை பத்தி தான் பேசுவோம். ஏய் சூப்பரா இருக்குது, கேமரா அப்படி இருக்குது, போட்டோ இப்படி இருக்குது, வீடியோ இப்படி இருக்குது, இதுல 5G இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, லொட்டு கிலோ. அல்லாஹு அக்பர். அடுத்த வாரம் போன் வாங்கிட்டு வந்தாலும் அவனை பத்தியே பேசுறது. இப்படி உலக நடைமுறைகள், உலகம் 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 என்று இந்த உலகத்தினுடைய அறிவையே பெருக்கிக் கொண்டு உலகத்தை பற்றியே பேசிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கடத்துகிறோம். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க அக்ஸிரு திக்ரன்னார், உங்களுக்கு மத்தியில் நரகத்தை பத்தி பேசிங்க, நரகத்தை பத்தி பேசிங்க. உமர் ரலியல்லாஹு. அடுத்து சொல்றாங்க, வஇன்ன ஹர்ரஹா ஷதீதுன், நரகத்தினுடைய சூட்டு என்பது மிக கடுமையானது. வஇன்ன காரஹா பஈதுன், அதனுடைய ஆழம் என்பது மிக 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 தூரமானது. வஇன்ன மகாமஹா ஹதீதுன், அதனுடைய சாட்டை என்பது இரும்புன்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சாட்டை, அடிக்கக்கூடிய சாட்டை. இன்னைக்கு சாட்டையில் அடிக்கிறாங்கல்ல, குதிரை அடிக்கிறாங்கல்ல, அங்க நரகவாதிகளை எதை கொண்டு அடிப்பார்கள்? இரும்புகளை கொண்டு அடிப்பார்கள். இரும்புகளை கொண்டு அடிப்பார்கள் நரகத்தில். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், அபு நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அபு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களை உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, நலம் விசாரிக்கிறதுக்காக வேண்டி போனோம். விசாரிக்க போற நேரத்துல ஒரே அழுக, கடுமையான அழுக. அபு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கடுமையான அழுக. ஏங்க அழுவுறீங்க, என்னங்க அழுவுறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபா கொடுப்பாங்க, ஏங்க அழுவுறீங்க அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருது, ஒரு ஹதீஸ் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அழுவுறாங்க, சொல்றாங்க, அல்லாஹு தஆலா நாளை மறுமையில தன்னுடைய வலது கரத்தால் ஒரு பிடி பிடிப்பான், பிடித்து அவர்களை சொந்தத்திலே போடுவான். இடது கரத்தால் ஒரு பிடி பிடித்து அவர்களை நரகத்திலே போடுவான். போட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுவானாம், ஃபலா உபாலி, இதை நான் பொருட்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுவானா அல்லாஹ். வலது கையால ஒரு கூட்டத்தை பிடித்து அல்லாஹ் சொர்க்கத்துல போட்டு, இடது கையால ஒரு கூட்டத்தை பிடிச்சி நரகத்துல போட்டு அல்லாஹ் சொல்லுவானா, இதை நான் பொருட்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுவானா. அழுவுறாங்க, தேம்பி தேம்பி அழுவுறார் அபு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபலா அத்ரி ஃபி ஐய கபலத்தைனி அன, அல்லாஹ் பிடிக்கக்கூடிய எந்த பிடியிலே நான் இருப்பேன் என்று தெரியவில்லையே. அல்லாஹ்வுடைய வலது கையிலே இருப்பேனா, சொர்க்கத்திற்குரியவனாக நான் இருப்பேனா, அல்லது நரகத்திற்குரிய பிடியிலே நான் இருப்பேனா, எந்த பிடியில் இருப்பேன் என்று எனக்கு தெரியவில்லையே. நரகவாதியாக இருந்து விட்டால் என்னுடைய நிலை என்னவாகும் என்பதை யோசித்து யோசித்து நான் அழுகிறேன் என்று அபு அப்துல்லா தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத நேரத்திலே இப்படி அழுது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள் என்று சொன்னால், நண்பர்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நரகத்தினுடைய பிடி என்பது மிக கடுமையானது. ஹசன் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரலியல்லாஹு அன்ஹுங்களும் அவங்கள பற்றி வரலாற்றில் சொல்லப்படுது. அவர்களை பற்றி வரலாற்றில் சொல்லப்படுது, அவங்க 2 பேரும் நரகத்தை நினைத்து அழுவார்களாம். சஹாபாக்கள் சொல்றாங்க,
எப்படின்னா அவங்க 2 பேருக்காக வேண்டியே நரகம் தயாரிக்கப்பட்டதை போல அழுவார்கள். யாருங்க? ஹசன் பசரி. சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்விற்கு நெருக்கமான இறைநேசர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எவ்வளவு ஒரு நீதமான ஆட்சியாளர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று 2வது உமர் என்று போற்றப்படக்கூடிய ஆட்சியாளர். 2 பேரும் எப்படி அழுவாங்களாம்? எனக்குத்தான் அல்லாஹ் நரகத்தை படைச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அழுவார்கள் அழுவார்கள் அழுவார்கள். அப்படி அழுவார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் நரகத்தை நினைத்து எவ்வாறு அழ வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒற்றைப்படை இரவுகளிலே நாம் ஹயாத்தாக்கி கொண்டிருக்கின்றோம். பல செய்திகளை கேட்கிறோம். பல செய்திகள் நம்முடைய கவனத்திற்கு அல்லாஹ் கொண்டு வரலாம், நம்ம கொண்டு வரல. இது யாருடைய வேலை? இது நம்மளை இங்க உட்கார வச்சு பேச வச்சு கேட்க வைக்கிறது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் தேர்வு செஞ்சுக்கிறான். எதற்காக அல்லாஹ் தேர்வு செய்கின்றான்? நம்மை கபூல் செய்வதற்காக, அல்லாஹ் நம்மை அங்கீகரிப்பதற்காக, அல்லாஹ் அவனுடைய நெருக்கத்தை நமக்கு கொடுப்பதற்காக அல்லாஹ் நம்மளை தேர்வு செஞ்சிருக்கிறான். அதனால இந்த அமர்வு என்பது ஒரு பெரிய தியாகம். ஒரு தூக்கத்தை இழக்கிறோம். நல்லா அசந்து தூங்கக்கூடிய நேரம் இதெல்லாம். தூக்கத்தை இழந்திருக்கிறோம். ஒரு பயானுக்காக வேண்டி நீண்ட நேரம் உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பேசினாலே நமக்கு டயர்ட் ஆகிடும், கேட்க முடியாது. அடுத்தடுத்து வேலைகளுக்கு போயிடுவோம். நம்ம ரொம்ப பிஸியான ஆள் நம்மலாம். ஆனா இங்க ஏறத்தாழ 1.5 மணி நேரம் இங்க நேரம் கொடுத்து அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைக்காக வேண்டி இங்கே அல்லாஹ் நம்மை உட்கார வைத்திருக்குன்னு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இதைகளையெல்லாம் கேட்டு விட்டு 10ஓடு 10ஆக நம்ம போட்டுட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா அன்னியத்திற்குரியவர்களே, இதனுடைய பயனை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியாது. இதனுடைய பயனை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கையின் உண்மையான வெற்றியே மன்னரையினுடைய வெற்றியும் மறுமையினுடைய வெற்றி தான் உண்மையான வெற்றி. நீங்க உலகத்துல எந்த ஒரு எல்லையை வேணாலும் தொடலாம். உலகத்துல எவ்வளவு பெரிய எல்லை வேணாலும் தொடலாம் நீங்க. ஆனால் அவைகள் எல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். மக்கள் பாராட்டுவாங்க, உங்களுடைய பெயர் ஒரு சில நாட்கள் நீடிக்கும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெற்றிருக்கிறோமானா, மன்னரையில் நம்முடைய கபரை நாம் அலங்கரித்திருக்கிறோமா, கபருடைய வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய அகலாக்குகள், நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகள் இருந்திருக்கிறதா? மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம் தான் சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் இந்த நேரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால காலம் கடந்து கொண்டிருக்கிறது. சிந்திக்க வேண்டிய நேரம். சிந்திப்போம், செயலாற்றுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமர்வை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிப்பானாக. இந்த அமர்வை கொண்டு, இந்த அமர்வனுடைய பரக்கத்தினால் நம்முடைய நாட்களையும், நம்முடைய அகலாக்குகளையும், நம்முடைய இபாதத்துகளையும், நம்முடைய அமல்களையும் அல்லாஹ் அலங்கரிப்பானாக. ஈமானை உறுதியான ஈமானாக அல்லாஹ் தருவானாக. எந்நேரத்திலும் அல்லாஹுக்காக தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மையை அல்லாஹ் தருவானாக. நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. மறுமையிலே குறிப்பாக மன்னரையிலே வெற்றி பெறக்கூடிய நல்லடியார்களாகவும், நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நல்லடியார்களாகவும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இன்று ரமலானில் கூட பல்வேறு தியாகங்களை, பல்வேறு சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய நம்முடைய உறவுகளான பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹு தஆலா நிம்மதியை தந்தருள் புரிவானாக. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹு தஆலா விரைவில் தந்தருள் புரிவானாக. யார் யாரெல்லாம் அங்கு ஷஹீதாக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய ஷஹாதத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அங்கு பலஸ்தீனிலே மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸை முஸ்லிம்கள் அங்கு தொழக்கூடிய, நாமெல்லாம் அங்கு தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்களிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. யார் யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக, குறிப்பாக பலஸ்தீனிலே அந்த பச்சிலம் குழந்தைகளை ஈவு இரக்கம் இல்லாமல், அந்த ஒரு இரக்கம் இல்லாமல் கொன்று குவிக்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுடைய எல்லா விதமான அதிகாரங்களையும் அல்லாஹு தஆலா பறித்து அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவானாக. அவர்களுடைய அதிகாரத்தை அல்லாஹ் இழக்க வைப்பானாக.
அவர்களுடைய கால்களை அல்லாஹ் ஆட்டம் காண வைப்பானாக. அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல பாடங்களை புகட்டுவானாக. அல்லாஹ் அவர்களை அழித்தொழிப்பானாக. அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பானாக. இந்நேரத்திலே பலஸ்தீனுக்காக வேண்டி எங்களால் துஆ செய்ய முடிகிறது, ஆனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் அனைத்தையும் விட தூரத்தில் செய்யக்கூடிய ஒரு துஆ இருக்கிறதே, நிச்சயமாக அந்த துஆவினுடைய ஆற்றல் என்பது, அந்த துஆவினுடைய அந்த பவர் என்பது நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே செல்லுபடியாகக்கூடியது. நம்மில் யாருடைய துஆவை கொண்டாவது அல்லாஹ் அங்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தலாம். அப்படிப்பட்ட தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஒவ்வொரு தொழுகையிலேயும் பலஸ்தீனுக்காக வேண்டியும், அந்த மக்களுக்காக வேண்டியும், மேலும் அங்கே ஷஹீதான மக்களுக்காக வேண்டியும், பைத்துல் முகத்தஸுக்காக வேண்டியும் துஆ செய்யக்கூடிய அந்த துஆவினுடைய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்ற துஆவோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.